வணக்கம் நேர்களே. இது பொற்கால நினைவுகள் நிகழ்ச்சியின் 8வது பகுதி. இந்த 8வது பகுதியில் எதை பற்றி பார்க்கலாம்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பரமேஸ்வரா சந்தையில் அமைந்துள்ள நாகலிங்கம் கடை பற்றி கூறியிருந்தேன். நான் இப்ப சொல்ல வருவது அது பற்றியதல்ல. அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு தேநீர் கடை இருந்தது. பின் நாட்களில் அது சரஸ்வதி கடையாக மாறியது. அந்த தேநீர் கடையை ஆரம்பத்தில் நடத்தியவர் ஒரு மலையாள நாயர். அவர் அந்நாளில் நிறைய மலையாளிகள் யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல, இலங்கையின் பல பாகங்களில் சாப்பாட்டு கடைகள் வைத்திருந்தனர். யாழ்ப்பாணத்தின் பிரபல சாப்பாட்டு கடையான சுபாஷ் கபே கூட மலையாள இனத்தவரின் கடைதான். எங்கள் வீட்டிற்கு கிட்ட உள்ள இந்த நாயர் கடையில் அரிசி தோசை 10%, மாத்தோசை 5%, உளுந்து வடை 10%, கடலை வடை 5%, அரிசி இடியப்பம் 5%, மா இடியப்பம் 3%, சூசியம் வாய்ப்பன் போன்றவை 5%, போண்டா 10%. இதை விட பக்கோடா, பூந்தி இவையெல்லாம் ஒரு 10-15% கொடுத்தால் கை நிறைய எடுத்து சரியாக கட்டி தருவார்கள். ஓமப்படியும் இது போன்றுதான். பிளேன் டீ 5%, பால் டீ 10%, பசும்பால் சிறிய கிளாஸ் 15%. இவை அத்தனை சுவையாக இருக்கும். அந்த நாயரிடம் தினமும் மாலை 5 மணிக்கு போனால் சுட சுட கேசரி செய்து வச்சிருப்பார். சாய்வு சதுரங்களாக அவற்றை வெட்டி வெட்டி வைத்திருப்பார். அந்த கேசரியும் அந்த சேர்த்து சாப்பிட உரைப்பு முழுக்கும் தருவார். அது 25%. நன்றாக நெய் விட்டு செய்த கேசரி மிக மிக அருமையாயிருக்கும். அந்த மாலை நேர தேநீருடன் சாப்பிடும் போது இந்த தேநீர் கடையில் இருந்து ஆலடி சந்தி நோக்கி வரும்போது தேநீர் கடையிலிருந்து ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர் இடைவெளியில் சின்னத்துறை என்பவர் ஒரு வெற்றிலை பாக்கு கடை வைத்திருந்தார். இதை படிக்கின்ற எங்கள் மனத்தரை நண்பர்கள் எத்தனை பேருக்கு இந்த கடையை பற்றி தெரியுமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது நான் சொல்ல வருவதெல்லாம் ஒரு 55 56 அந்த காலகட்டங்களில். அப்போதே இருவரும் அதாவது அவரும் அவருடைய மனைவியும் தான் அந்த கடையை நடாத்தி வந்தார்கள். அப்போதே இருவருக்கும் நடுத்தர வயது தாண்டியவர்கள். ஒரு 5% கொடுத்தால் வெத்திலையும் பாக்கும் தருவார். எங்களுடைய அப்பாவுக்கு, அதாவது என்னுடைய அம்மாவின் தகப்பனாயிட்ட நாங்கள் அப்பா என்றுதான் கூப்பிடுவோம். வெத்திலை பாக்கு போடும் பழக்கம் அவருக்கு உண்டு. அதன் காரணமாக அடிக்கடி நான் தான் அந்த சின்னத்துறை அவர்களின் கடைக்கு போய் வெத்திலையும் பாக்கும் வேண்டுவேன். அப்படி வெத்திலை பாக்கு வேண்ட போகும்போது அப்பா எனக்காக ஒரு 1% 2% தருவார். அந்த காசிற்கு இவரின் கடையில் தான் நான் ரப்பர் இனிப்பு வாங்கி சாப்பிடுவேன். இந்த ரப்பர் இனிப்பு தான் பின்னாளில் புல்டோ என்று பெயர் பெற்றது. அதிலும் குணஸ்ரீ புல்டோ என்பது மிக பிரபலியமானது. யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, இலங்கை முழுவதும். யாழ்ப்பாணம் பெரிய கடை பகுதியில் அந்த நாட்களில் பிரசித்தி பெற்ற சாப்பாட்டு கடைகளாக சுபாஷ் கபே, வையண்ணா சீனா சீனா கூனா, மலாயன் கபே, தாமோதர விலாஸ், லட்சுமி பவன், பரிசுத்தி விலாஸ், முட்டாஸ்கடை சந்தையில் ஆனந்த பவான், மற்றது தில்லப்பிள்ளை மெஸ் மாதிரி ஒன்றும் ஏதோ ஒரு பேர் சொல்வார்கள். அது தனிப்பட்ட ஒரு வாக்களால் நடத்தி வரப்பட்டது. ஹோட்டலாக இல்லாமல் அது ஒரு வீடு போல் அந்த சாப்பாட்டு கடை நடாத்தி வந்தது. ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த கடை எங்கே அமைந்திருந்தது என்பதை. ஆகவே அந்த நாட்கள் இயங்கி வந்த கடைகள் இவை. அன்றைய நாட்களில் ஒவ்வொரு சாப்பாட்டிற்கும் ஒவ்வொரு கடை மிக பிரசித்தி பெற்ற கடைகளாக விளங்கின. அப்படியான ஒரு சில கடைகளை பார்க்கலாம் நாங்கள். சுபாஷ் கபே தான் அன்றைய காலத்தில் ஐஸ்கிரீமுக்கு மிகவும் பெயர் பெற்ற ஒரு கடையாக இருந்தது. ரிகோ கோபி பார் ரோல்ஸுக்கும் கோப்பிக்கும் பிரபல்யமாக இருந்தது. மலாயன் கஃபே போலி என்ற சாப்பாட்டுக்கும், அதாவது கிட்டத்தட்ட அது தோசை மாதிரி இருக்கும், நல்ல இனிப்பாக நல்ல அருமையாக செய்து வைத்திருப்பார்கள். உளுந்து வடையும் அங்கேதான். போலியும் உளுந்து வடைக்கும் பேர் போனது மலாயன் கஃபே. முனீஸ்வரா கஃபே, அதாவது இது வெலிங்டன் சந்தியில் அமைந்திருந்த கஃபே. இதில் புட்டு, இடியப்பம், சொதி, இந்த சொதியை நல்லா கடுகு தாளிச்சு போட்டு வைத்திருப்பார்கள். அத்துடன் சம்பளம். இவற்றுக்கு பேர் போனது முனீஸ்வரா கஃபே. பிளவுஸ் என்ற ஒரு கடை இருந்தது 5 சந்தியில். அது மாற்றிறைச்சி ரோலுக்கு மிகவும் பிரபல்யமான கடை. அடுத்தது மொக்கன் கடை. இதில் புட்டும் நண்டு கறியும் சிறப்பாக இருக்கும். லிங்கம் கூல்பார்,
இதுவும் வெல்நந்தியற்ற சந்தியில் அமர்ந்திருந்த கடை. இது எதற்கு பிரசித்தம் என்றால் சர்பத், பீடா, இதர வாழைப்பழம். அதே போல கைலாச பிள்ளையார் கோவில் கிட்ட சொக்கன் கடை. அந்த கடை அந்த நாளையில் எதற்கு பிரசித்தம் என்றால் கடலை வடை, மோதகம், பிளேன்டி. அதுபோல ஒரியன்டல் பேக்கரி என்ற ஒரு கடை இருந்தது. அது இந்த சங்கிலி பான்ன்றதுக்கு பிரசித்தமான கடை. அது போலவே அந்தோணி பிள்ளை பேக்கரி, இது பான் வகைகளுக்கு பிரசித்தமான கடை. மற்றது ரோலெக்ஸ், இது மட்டன் ரோலுக்கும் கோப்பிக்கும் பிரபல்யமானது. மற்றது கஸ்தூரியார் வீதியில் கொழும்பு ரெஸ்டாரண்ட் இருந்தது. இந்த ரெஸ்டாரண்டில் இறால் குழம்பு மிக மிக ஸ்பெஷலாக இருக்கும். அதே போல தாமோதர விலாஸ் நெய் தோசைக்கு பிரசித்தி பெற்றது. சிட்டி பேக்கரி பானுக்கும் பருப்பு கறிக்கும் பிரமாதமாக இருக்கும். கஃபே பாரத், இது ஆரியகுளத்து சந்தியில் அமைந்திருந்தது. இங்கே மாலையில் அப்பம் சுட்டு தருவார்கள். மிக மிக ருசியாக இருக்கும். அதுபோல ஆஸ்பத்திரி வீதியில் பரணி ஹோட்டல், இங்கும் அப்பம் பிரசித்தம்தான். மற்றது சிவன் கோவில் வீதியில் சந்திரா ஐஸ்கிரீம் இருந்தது. இந்த ஐஸ்கிரீம் கடை ஐஸ் சாக் சாப்பிடுவதற்கு மிகவும் பிரசித்தமான ஒரு கடை. பின்னாட்களில் நிறைய கடைகள் வந்தன. அதாவது ராஜா கிரீம் ஹவுஸ் என்றது கஸ்தூரியா ரோட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் ராஜா கிரீம் ஹவுஸ் ஐஸ் சாக் மிக மிக பிரசித்தி பெற்றது. சிறுபிள்ளைகள் எல்லோரும் டவுனுக்கு போனால் ராஜா கிரீம் ஹவுஸ் போய் ஐஸ் சாக் சாப்பிடணும் என்று விரும்புவார்கள். இது மிகவும் சுவையாக இருப்பதாக பேசிக்கொள்வார்கள் அந்த நாளையில். இன்னும் கல்யாணி கிரீம் ஹவுஸ் ஆகியனவும் சர்வத்திற்கு பேசப்பட்ட கடையாகும். ஆனால் நான் எப்போதும் என் மண்ணிற்கு போனாலும் லிங்கம் கூல்பாருக்கு போய் சர்பத் குடிக்க தவறுவதே இல்லை. தற்போதுள்ள கடை மிகவும் விசாலமானது. அதே இடத்தில் தான் கட்டி இருக்கிறார்கள். அதாவது வெல்நந்தி என்ற சந்தியில். ஆனால் மிக நீளமான கடை, விசாலமான கடை, புதிய கட்டிடம், நிறைய இருக்கைகளை கொண்டது. அநேக மாணவர்கள் சர்பத்திற்கு பெயர் போன இடம் ரியோ கிரீம் ஹவுஸ் என்று சொல்வார்கள். எனக்கு என்னவோ தெரியவில்லை. என்ன பொறுத்த மட்டில் இன்றும் வாயில் ருசியாக இனிப்பது லிங்கம் கூல்பார் வழங்கும் சர்பத்து தான். இவர்களுக்கு கஸ்தூரியா ரோட்டிலும் ஒரு கடை இருக்கின்றது. நல்லூர் ரியோ ஐஸ்கிரீம் கடைக்கு பக்கத்திலும் ஒரு கடை இருக்கிறது. சந்திரா ஐஸ்கிரீம் கம்பெனி சிவன் கோவில் வீதியில் அமைந்திருந்தது. அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் பிரத்யோகமான கடை கிடையாது. அவர்கள் வாகனங்களிலும் சைக்கிள்களிலும் எடுத்துச் சென்று விற்பனை செய்து வந்தார்கள். இன்னும் சிலர் 2 கேன்களில் ஐஸ்கிரீம் காவிக்கொண்டு நடந்து சென்றே விற்பனை செய்தார்கள் அன்றைய காலங்களில். இவர்கள் யாழ்ப்பாணத்தின் சிறு சிறு ஒழுங்கைகள் எல்லாம் நடந்து சென்றே விற்பனை செய்து வந்தார்கள். அத்துடன் அவர்கள் கம்பெனி அமைந்திருக்கும் சிவன் கோவில் வீதியிலும் சில்லறை விற்பனைகள் நடைபெறுவது உண்டு. எங்கள் மணக்கரை ஒழுங்கை ஆரம்பத்தில் கிரவல் பாதை என்று சொல்வார்களே, அப்படித்தான் இருந்தது. இதன் காரணமாக மழைக்காலங்களில் சைக்கிளில் சென்றாலும் நடந்து சென்றாலும் வழுக்கும். எத்தனையோ தடவை நான் விழுந்து எழும்பியுள்ளேன் இந்த வழுக்கலுக்குள். ஒவ்வொரு முறை மாநகராட்சி தேர்தல் வரும்போதும் எமது அயலவர்கள் மேயர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்களிடம் இந்த பாதைக்கு தார் போட்டு தரும்படி கேட்பார்கள். அப்போது நல்லூர் தொகுதிக்கு முக்கியமாக 2 களமிறங்குவார்கள். ஒருவர் அகில இலங்கை சூட்டு தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் ஆவண்ணா துரைராஜ சிங்கம் அவர்களும், மற்றவர் வையண்ணா கனக சபாபதி அவர்களுமே. மேயர் பதவிக்கு போட்டியிடுபவர்கள் இவர்கள் 2 தான். கனக சபாபதி ஒரு தமிழ் ஆசிரியர். முன்னவர் சமசமாஜ கட்சியிலும் மற்றவர் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் மாநகர சேவை அங்கத்தவர்களாக பதவிக்கு போட்டியிடுவார்கள். அன்று சமசமாஜ கட்சியின் தலைவராக இருந்தவர் கலாநிதி டாக்டர் என் பெரேரா அவர்கள். அதுபோலவே கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் திரு பீட்டர் கெனமன். ஒருமுறை துரைராஜ சிங்கத்தை ஆதரித்து வீரமாகாளி அம்மன் கோவில் வீதியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சமசமாஜ கட்சி தலைவர் என் பெரேரா அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அந்த பிரசார கூட்டத்திற்கு ஐயா என்னையும் கூட்டிக் கொண்டு போனதாக எனக்கு நினைவில் உள்ளது. அப்போது எனக்கு ஒரு 7 வயது இருக்கும் என எண்ணுகிறேன். இந்த மாநகராட்சி தேர்தலில் எங்கள் வீட்டை பொறுத்த மட்டில் ஒரு விசேஷம் என்னவென்றால், ஐயா ஒரு சுருட்டு தொழிலாளி என்பதால் அவர் துரைராஜ சிங்கத்தை ஆதரித்தார். ஆனால் கனக சபாபதி மாஸ்டரின் வீடு
எங்கள் வீட்டிற்கு ஒரு 3-4 வீடு தள்ளித்தான் இருந்தது. அத்துடன் அவரின் தமக்கை மனோன்மணி அக்காவும் எனது அம்மாவும் நல்ல சிநேகிதிகள் சிறுவயதில் இருந்தே. இதன் காரணமாக அம்மா கனக சபாபதி மாஸ்டரை ஆதரித்தார். ஐயா துரராஜசிங்கத்தை ஆதரித்தார். ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இடையே இது ஒரு ஜென்டில்மேன் கான்ட்ராக்ட், அதாவது ஒரு ஜென்டில்மேன் ஒப்பந்தம். அதனால் வீட்டில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வராது. ஆனால் எந்த தேர்தலிலும் மிகவும் ஒரு துக்ககரமான விஷயம் என்னவென்றால் கனக சபாபதி மாஸ்டர் வென்றதாக சரித்திரமே இல்லை. எப்போதுமே துரைராஜசிங்கமே வெல்வார். ஒரு முறை வென்று யாழ் மாநகர சபையின் உதவி மேயராக கூட கடமையாற்றினார் ஆவண்ணா துரைராஜசிங்கம் அவர்கள். அப்போதெல்லாம் கட்சியை பார்த்து வாக்களிக்கும் முறையெல்லாம் ஐயா அம்மாவுக்கு கிடையாது. ஆளை பார்த்து வாக்களிக்கும் முறை மட்டுமே அவர்களுக்கு தெரியும். எங்கள் அயலவர்களின் நெடுநாளைய கனவான தார் போடும் விஷயம் நீண்ட காலத்தின் பின்னர் நிறைவேறியது. கல்லு பரப்பி தார் போட்டது எங்கள் அயலவர்களுக்கும் எங்களுக்கும் அளவில்லாத சந்தோஷத்தை அளித்தது. அப்போது நான் பள்ளிக்கூடத்தில் எங்கள் தெருவுக்கு தார் போட்ட சம்பவத்தை சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டேன். இன்னும் ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமும் எங்கள் தெருவுக்கு நடந்தது. நான் இவ்வளவு சீக்கிரம் அந்த நிகழ்வை எதிர்பார்க்கவே இல்லை. ஆம், எங்கள் தெருவிற்கு மின்சார கம்பங்கள் வந்தன. அண்ணாச்சி கடையில் இருந்து மணக்கரை ஒழுங்கைக்குள் இறங்கினால் இடது பக்கத்தில் உள்ள முதலாவது வீடு டிக்கோயாவில் கடை வைத்திருக்கும் சின்னத்துறை என்பவருடையது. இரண்டாவது வீடு அதே வரிசையில் டாக்டர் கனகரத்தினம் அவர்களுக்கு சொந்தமானது. ஒரு நாள் நான் அண்ணாச்சி கடைக்கு சாமான் வேண்ட போகும்போது டாக்டர் கனகரத்னத்தின் வீட்டிற்கு முன்பாக மின்சார கம்பம் ஒன்று படுக்க வைக்கப்பட்டிருந்தது. இதை கண்ட நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். 1955 வரை எங்கள் தெருவுக்கு மின்சார இணைப்பு தரப்படவே இல்லை. நான் வீட்டிற்கு வந்ததும் அம்மாவிடம் இந்த விவரத்தை கூறினேன். அப்ப அம்மா சொன்னா, அப்ப அவர்கள் வீட்டிற்கு மின்சார இணைப்பு கிடைக்க போகுதென்று. இந்த இடத்தில் டாக்டர் கனகரத்னத்தின் வீட்டை பற்றி ஒரு சிறு குறிப்பொன்று கண்டிப்பாக நான் சொல்லியே ஆக வேண்டும். அந்த வீடு 1950 வரையில் மகப்பேறு மருத்துவமனையாக செயல்பட்டது என்றும் அதே மருத்துவமனையில் தான் நான் பிறந்தேன் என்றும் எனது அம்மா சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த வீட்டுக்குத்தான் இப்போது மின்சார இணைப்பு கிடைக்கப் போகின்றது. எங்கள் வீட்டில் அரிக்கல்லாம்பும் பித்தள கைவிளக்கும் தான் பாவிப்போம். கல்யாண வீடு, குடிபூரல் வீடு, சாமத்திய வீடு, செத்த வீடு இப்படியான சந்தர்ப்பங்களில் பெட்ரோல் மேக்ஸ் விளக்கு உள்ளவரிடம் இரவல் வாங்கி வந்து பாவிப்போம். பெட்ரோல் மேக்ஸ் விளக்கை எனது அப்பா, அதாவது அம்மாவின் தகப்பனார் சொல்லுவார், ராச விளக்கென்றுதான் சொல்லுவார். அதை கொளுத்தி வைத்தால் அடி வளவு வர வெளிச்சமாக இருக்கும். அதுவும் அந்த நாளில் எல்லார் வீட்டிலும் பெட்ரோல் மேக்ஸ் விளக்கு கிடையாது. எனக்கு தெரிந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பொன்னிச்சாமி மாஸ்டர் வீட்டில், அதாவது மனோன்மணி அக்கா வீட்டில் பெட்ரோல் மேக்ஸ் இருந்தது எனக்கு நினைவில் இருக்கிறது. வீட்டில் அந்த இப்படியான ஒரு சம்பவங்கள் நம்ம அயலவர்கள் வீட்டில் நடந்தால் அப்படி பெட்ரோல் மேக்ஸ் விளக்கு வைத்திருப்பவருடன் சென்று இரவல் வாங்கி வந்து வீட்டு விசேஷங்களுக்கு நாங்கள் ஒரு பாவிக்கும் ஒரு வழக்கம் அந்த நாளில் எங்கள் சமூகத்திலே இருந்தது. இந்த பண்பு மின்சாரம் வந்த பின்பும் சில பின்தங்கிய கிராமங்களில் நீண்ட காலம் தொடர்ந்தது. இது மட்டுமல்ல, நகைகளை கூட இரவல் வாங்கி சுபகாரியங்களுக்கு அணிந்து செல்லும் ஒரு வழக்கமும் இருந்தது. அப்படி ஒரு நம்பிக்கை, நாணயம், நேர்மை, கொடுத்துதவும் பண்பு மலிந்திருந்த பொற்காலம் அது. இந்த பெட்ரோல் மேக்ஸை மென்டில் கட்டி காத்தடித்துத்தான் எரிய வைக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளை பெட்ரோல் மேக்ஸ் கொளுத்துவதற்கு விடமாட்டார்கள். பெரியவர்கள் தான் பெட்ரோல் மேக்ஸை கொளுத்துவார்கள். பெயர்தான் பெட்ரோல் மேக்ஸ், ஆனால் அது எரிவது மண்ணெண்ணெயில் தான். மென்டலில் நெருப்பு சீக்கிரம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் சிறிதளவு வைன் ஸ்பிரிட் மட்டும் அதற்குள் இருக்கும் சிறு கரண்டி போன்ற பாத்திரத்தில் விட்டு பற்ற வைக்கப்படும். பெட்ரோல் மேக்ஸ் விளக்கை பெரியவர்கள் தான் பற்ற வைப்பார்கள். நாங்கள் சுற்றி வர நின்று வேடிக்கை பார்ப்போம். அன்று ஒரு மென்டிலின் விலை 50 சதம். எங்கள் தெருவில் முதலில் மின் இணைப்பு கிடைத்தது டாக்டர் கனகரத்னம் வீட்டார்களுக்குத்தான். இதை பற்றி நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் தானே. இரண்டாவதாக மின் இணைப்பை எடுத்தவர்கள் கொல்லங்கலட்டி துரியப்பர் வீடு, மூன்றாவது நமசிவாய மாஸ்டர் வீடு,
இவர்கள்தான் 3 பேரும் தான் எங்கள் ஒழுங்கைக்கு முதல் முதல் மின் இணைப்பை பெற்றவர்கள். இந்த சமயத்தில் தான் நாங்கள் இதுவரை குடியிருந்த வீட்டை விட்டு நமசிவாயம் மாஸ்டர் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள வீட்டிற்கு குடி வந்தோம். இந்த வீடு மாங்கண்டர் சுப்பிரமணியம் என்பவருக்கு சொந்தமானது. இவர் பரமேஸ்வரா கல்லூரிக்கு முன்னுள்ள ஒழுங்கையில் ஒட்டும் மாங்கன்றுகளை விற்பனை செய்தும் ஒரு 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 நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார். அன்றைய நாட்களில் இந்த ஒட்டும் மாங்கன்றுகள் மிக மிக பிரபலமாக இருந்தது. மாங்கன்றுகளை ஒட்டி விற்பனை செய்து வந்தபடியால் மாங்கண்டர் என்று அவரின் பெயருக்கு முன்னால் இந்த பெயர் ஒட்டிக்கொண்டு காலப்போக்கில் அவரின் சொந்த பெயரான சுப்பிரமணியன் என்பது மறைந்து ஒட்டு பெயரே நிரந்தரம் ஆயிற்று. ஐஸ்கிரீம் கடைகள் பற்றி கூறும் பொழுது ஒன்றை கூற மறந்துவிட்டேன். ஆரம்பத்தில் கஸ்தூரியார் வீதியில் அமைந்திருந்த ராஜா கிரீம் ஹவுஸ் அவர்கள் தற்போது மேலும் 2 கிளைகளை திறந்திருக்கின்றார்கள். ஒன்று நாச்சிமார் கோவிலடியில் அமைந்திருக்கிறது ராஜா கிரீம் ஹவுஸ். அடுத்தது கைலாச பிள்ளையார் கோவில் சந்தி, அதாவது நாவலர் ரோட்டும் கோவில் வீதியும் சந்திக்கும் சந்தியில் அமைந்திருக்கிறது ஒரு ராஜா கிரீம் ஹவுஸ். இப்பொழுது அவர்களுக்கு மொத்தமாக 3 கடைகள் இருக்கின்றன. சரி நேர்களே, இத்துடன் இந்த வார நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் 9வது பகுதியுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் வணக்கம் கூறி விடைபெறுபவர் பெர்லின் சேகர். வணக்கம் நேர்களே. பொற்கால நினைவுகள்